அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வீட்டில் மொச்சக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், ஆட்டரிச்சி போட்டு குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஒரு சட்டி, அகலமான சட்டி வச்சுருக்கோம். நல்லா கடலெண்ணெய், எந்த எண்ணெய் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு சேர மாட்டேங்குது, அதனால் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சிறிதளவு ஒரே குட்டி ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அரைச்ச வெங்காய விழுது போட்டிருக்கேன். நான் இதில் ஒரே ஒரு தக்காளி வெட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தெரியுதா, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்க வருவோம். இது கூட சிறிதளவு மஞ்சள் பொடி போடுவோம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளம்பிடுவோம். சிறிதளவு மிளகாத்தூள் போடுவோம். மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் புளிக்குழம்பு பொடி நான் இப்போதைக்கு எப்போயும் அரைச்சி வச்சுருக்கோம். எனக்கு இல்லை, அதனால் ஆச்சி புளிக்குழம்பு போடுறோம். தேவையான அளவு சேர்த்துக்குவோம். சிறிதளவு மல்லித்தூள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷைடிஸ்க்கு நான் சிக்கன் பரட்டியிருக்கேன். அதில் எடுக்க இதோட பச்சை மொச்சை சேர்க்கலாம். இந்த பச்சை மொச்சை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சேர்ந்துக்கிறோம். ஆமாம், அதோடு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், எனக்கு ரொம்ப பிடிக்கணும், உருளைக்கிழங்கும் சேர்க்குறேன். இவ்வளோ போட்டு நல்லா வேக விடுவோம். இந்த பச்சை முச்சை பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் சேர்ந்துக்கும். ஆல்ரெடி நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, மட்டன் கறி ஒரு 1/4 கிலோ கறி போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெறும் மிளகா போட்டு வேக வச்சுருக்கேன். இது காய் வெந்ததுக்கப்புறம் அதோட சேர்க்கலாம். அளவு தேவையான அளவு புளி சேர்த்துக்கிடுவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா இருக்கும். உனக்கு எடு. தேவையான அளவு தேங்காய் பால் ஒரு 1/2 மூடி எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். குழம்பு வச்சாச்சு. பாருங்க, அழகான மொச்சக்காய், கத்திரிக்காய், கறியெல்லாம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி இந்த குழம்பு வச்சாச்சு. நீங்களும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும்.